அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு Bachelor Recipes. இன்றைக்கி வந்துட்டு கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் டே 29 தேவுக்கு லஞ்சுக்கு என்ன பேக் பண்ணி கொடுத்தேன்னு ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன பேக் பண்ணி கொடுத்தீங்கன்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கு பீட்ரூட் கிரேவி. ஸோ இதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். கல்பாசி மராட்டி முக்கை சேர்த்திக்கிட்டேன். சின்ன வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சு அதையும் சேர்த்து நல்லா வணக்கிக்கிட்டேன். சின்ன வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறமா வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது வந்து கம்மியாக தான் செய்ய போகிறேன் அவனுக்கு அளவாக, அதனால் நான் 1/2 டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன். பாதி தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். இதுவும் வந்து வணக்கிக்கலாம். லைட்டாக சாஃப்ட் ஆனதுக்கப்புறமே வந்து நான் பீட்ரூட் தான் சேர்க்க போகிறேன். பீட்ரூட் வந்து அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் பீட்ரூட் சேர்த்திருக்கேன். கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், குழந்தைங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அப்புறம் உப்பு, மஞ்சத்தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா. காரத்துக்கு வந்து பெப்பர் பொடி தான் சேர்த்திருக்கேன். அப்புறம் கரம் மசாலா ஃப்ளேவருக்கு. ஸோ இதை நல்லா வணக்கிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த பீட்ரூட்லாம் நல்லா வேகணும். அப்புறம் கடலை மாவு கொஞ்சமாக வந்து கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ இது வெந்ததுக்கப்புறமா கடலை மாவு கரைச்ச தண்ணியை வந்து இதில் சேர்த்திக்கிறேன். எந்த அளவுக்கு உங்களுக்கு கிரேவி திக்கனாக வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ எவ்வளோ குவான்டிட்டி வேணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு சும்மா 1 டீஸ்பூன் போதும் கடலை மாவு. ஸோ இது வந்து ஒரு கொதி வந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து பீட்ரூட் கிரேவி வந்து ரெடி ஆயிரும். மல்லி இலை போட்டு இறக்கிக்கலாம். சப்பாத்தி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் கோதுமை மாவு சேர்த்திருக்கேன். ரொம்ப சிம்பிளாக தான் வந்து பண்ணியிருக்கேன். உப்பு சேர்த்திக்கிறேன். அப்புறம் கஸ்தூரி மெத்தி, அப்புறம் ஜீரகத்தூள் சேர்த்திக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து மாவுக்குள்ளே எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகும். அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியாக பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்தி அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அவங்களுக்கு பிடிச்சதுனால, இப்போ தேவுக்கு இது பிடிச்சதுனால நான் சப்பாத்தி வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மோஸ்ட்டாக சப்பாத்தி தான் இருக்கும். நல்லா தேய்ச்சி நம்ம தோசைக்கல்ல போட்டு எடுத்துக்கலாம். உங்கள் குழந்தைங்க வந்து சப்பாத்தி சாப்பிடுவாங்களா அப்படின்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டைம் மேனேஜ் பண்ணுறதுக்கு ஸ்கூலில் அந்த ஒரு 40 மினிட்ஸில் வந்து சாப்பிட்றதுக்குலாம் வந்து இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் பண்ணி கொடுத்ததில் அவங்களால ஈஸியாக என்ன சாப்பிட முடியுதுன்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் அதை ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுட்டேன். ஸ்நாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் ஓமப்பொடி, டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. ஸ்நாக்ஸ் ஃபீலும் உங்களுக்கு வரும் க்ரன்ச்சியாக சாப்பிட்றதுக்கு. ஸோ லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து நான் இதை தான் பேக் பண்ணியிருக்கேன். மேத்தி சப்பாத்தி, பீட்ரூட் போட்டு கடலை மாவு போட்டு கிரேவி சின்னதாக பண்ணியிருக்கேன். அப்புறம் ஸ்நாக்ஸுக்கு வந்து ஓமப்பொடி, சிப்ஸ். உங்கள் குழந்தைக்கு நீங்கள் என்ன பேக் பண்ணி கொடுத்தீங்கன்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நான் அப்போ தான் வீடியோஸ் எப்போல்லாம் போடுறேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸ்டே ஹெல்தி, பி ஹாப்பி. தேங்க்யூ.